ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராகாஸ் கிச்சன். இன்றைக்கி வீடியோவில் இட்லி தோசைக்கு பதிலாக நல்லா ஹெல்த்தியான டேஸ்டியான ஒரு டிஃபன் ரெசிபி எப்படி பண்ணலான்றதாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். கோதுமை மாவு வச்சு நல்லா ஹெல்த்தியான பாஸ்தா எப்படி பண்ணலான்றதை பார்த்துடலாங்க. இப்போது இந்த ஹெல்த்தியான பாஸ்தா செய்கிறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். இதில் 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு போட்டுக்கலாம். நான் எடுத்துருக்கிறது 1/4 லிட்டர் அளவுடைய கப்பில் 2 கப் மாவு எடுத்திருக்கேன். இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. நம்ம இன்றைக்கி செய்கிற அளவு தாராளமாக ஒரு 3 பேருக்கு டிஃபனுக்கு சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும். நீங்கள் ஈவினிங் டிஃபனாக கொடுக்குறீங்க அப்படின்னா 4 பேர் தாராளமாக சாப்பிடலாம். இப்போ இதில் 1 கப் அளவுக்கு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு ரெடி பண்ணியாச்சு. இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இது ஒரு 10 நிமிஷம் மட்டும் மாவு ஊறட்டும். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்து நீங்கள் பிசையும் போது நல்லா சாஃப்டாக இருக்கும் மாவு. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த மாவை 4 உருண்டைகளாக பிரித்து எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு 2 இப்படி ஈக்குவலாக 2 பிரிச்சுக்கோங்க. அப்புறம் ஒவ்வொரு உருண்டையும் இப்படி 2 பிரிச்சுக்கோங்க. மொத்தமாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை 4 உருண்டைகளாக இந்த மாதிரி பிரித்து எடுத்துக்கலாம். இப்போ இதில் சப்பாத்தி கட்டை வச்சு நம்ம பூரிக்கு எப்படி தேய்ப்போமோ அந்த மாதிரி கொஞ்சம் திக்காக இருக்க மாதிரி, ரொம்ப மெலிசாக இல்லாமல் கொஞ்சம் திக்காக இருக்க மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம். சப்பாத்தி மாவில் கொஞ்சமாக கோதுமை மாவு தூவி விட்டு இந்த மாதிரி தேய்ச்சிக்கலாம். நம்ம கடையில் வாங்குகிற பாஸ்தா மைதாவில் செஞ்சுருப்பாங்கங்க. இந்த மாதிரி நம்ம கோதுமை மாவில் செய்யும்போது ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்க்கு தேய்ச்சி எடுத்துக்கோங்க. ஓரளவுக்கு திக்னஸாக இருக்கணும். இதை சின்ன சின்ன ஸ்கொயர் பீஸஸாக கட் பண்ணுறதுக்காக இப்படி 3 லைன்ஸும் இப்படி 3 லைன்ஸும் பீஸா கட்டுறோ அல்லது கத்தியோ வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பீஸ் எடுத்துகிட்டு 2 ஓரங்களையும் ஆப்போசிட்டாக இருக்க 2 ஓரங்களையும் இந்த மாதிரி சேர்த்து இப்படி ஒட்டிடுங்க. மற்ற 2 பக்கம் இருக்க அந்த ஓரங்களை திருப்பி வச்சு இப்படி ஒட்டிடுங்க. இப்போ அழகான இந்த பாஸ்தா ஷேப்க்கு நம்ம ரெடி பண்ணியாச்சு. பாருங்கள், நான் இன்னொன்று செஞ்சு காமிக்கிறேன். இப்படி 2 ஒட்டிட்டு ஆப்போசிட்டாக இருக்க இன்னொரு 2ஐயும் திருப்பி விட்டு இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. இதே மாதிரி எல்லா பீசஸ்லையும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி செய்யும்போது கொஞ்சம் பெரிய பெரிய பீஸஸ் தான் நம்ம செஞ்சுக்கலாம். சட்டுன்னு வேலையும் முடிஞ்சிரும். அதே மாதிரி ஈஸியாகவும் இருக்கும் செய்கிறதுக்கு. இந்த பாஸ்தா ஷேப்பே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. நல்லா ஒரு சங்கு மாதிரி இருக்கும். இதே மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சுருக்க எல்லா பீசஸ்லேயும் செஞ்சு ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ 4 நம்ம எடுத்துருக்கோம் இல்லைங்களா, இதே மாதிரி 4 உருண்டைகளையும் தேய்ச்சி நம்ம பாஸ்தா எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை வேக வச்சு எடுக்க போகிறோம். ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சு நல்லா ஒரு 4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி, தண்ணி நல்லா சூடாகணுங்க. தண்ணி நல்லா கொதிக்கும்போது கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பாஸ்தாலேருந்து ஒரு பாதி அளவுக்கு மட்டும் போட்டுக்கோங்க. ஃபுல் ஃப்ளேமில் வச்சு இதை நம்ம வேக வைக்கணும். நம்ம போட்ட பாஸ்தா எல்லாம் இந்த மாதிரி தண்ணியில் மிதந்து மேலே வரணும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மிதந்து மேலே வந்ததும் நம்ம இதை எடுத்துடலாம். வடிகட்டி எடுத்துருங்க. தண்ணி நான் ஒரு 4 கப் அளவுக்கு மட்டும் போட்டிருக்கேன். அதனால் ஒரு 3-4 பேட்சாக நம்ம பாஸ்தாவை வேக வச்சு இந்த மாதிரி எடுத்துக்கலாம். சட்டுன்னு ஒரு 2 நிமிஷத்தில் நம்மளுக்கு வெந்து மேலே வந்துடும். இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பாஸ்தா எல்லாத்தையும் நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 20 பீஸ் அந்த மாதிரி போடுறேன். பாருங்கள், ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கும்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பாஸ்தா எல்லாம் வெந்து இப்படி மேலே எழும்பி வந்துடும். அதுக்கப்புறமா இந்த மாதிரி வடிகட்டி இருக்க கரண்டியாக பார்த்து அதில் எடுத்துடலாம். ஈஸியாக நம்ம எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ பாஸ்தா நம்ம வேக வச்சு எடுத்தாச்சு. இது ஒன்றோட ஒன்று ஒட்டியும் இருக்காது. வேக வைக்கிற தண்ணியில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் உப்பு மட்டும் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ எல்லா பாஸ்தாவும் நம்ம வேக வச்சு எடுத்துடலாம். எடுத்து தனியாக ஒரு பவுலில் வச்சுக்கலாம். தண்ணி எல்லாம் வடிகிற மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ எல்லா பாஸ்தாவும் ரெடி பண்ணி எடுத்தாச்சு. இந்த ரெடி பண்ண பாஸ்தா வச்சு நம்ம ஒயிட் பாஸ்தா, ரெட் பாஸ்தா இப்படி எது வேணாலும் ரெடி பண்ணிக்கலாம். இன்றைக்கி நம்ம ரெட் பாஸ்தா செய்ய போகிறோம். ரெட் பாஸ்தா செய்கிறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு வாணலி வச்சு அதில் 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாங்க. எண்ணெய் சூடானதும்
ஒரு 10 பல்லு பூண்டை நல்லா பொடி பொடியாக நறுக்கி எண்ணெயில் போட்டுக்கலாம். கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துடலாம். வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கி வரட்டும். பூண்டுடைய ஃப்ளேவர் அதிகமாக இருந்துச்சுன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். வெங்காயம் கொஞ்சம் வதங்கி வரட்டும். இது கூடவே 2 பச்சை மிளகாய் சேர்த்துடலாம். வெங்காயமும் பூண்டும் நல்லா கொஞ்சம் பச்சை வாசனைலாம் போகிற வரைக்கும் நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. இன்றைக்கி நம்ம தக்காளி எதுவும் சேர்க்க போகிறதில்ல. அதுக்கு பதிலாக டொமேட்டோ சாஸ் சேர்க்க போகிறோம். பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கி வந்தால் போதும். இந்த அளவுக்கு வதங்கி வந்ததும் இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். தனி மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ், 3 டீஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ், தக்காளி சாஸ் சேர்த்துக்கோங்க. தனியாக டொமேட்டோ சாஸ் இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம், அல்லது டொமேட்டோ சில்லி சாஸ் இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். 3 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு இதை ஒரு நிமிஷம் இப்படி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, ரெட் பாஸ்தாக்கான சாஸ் ரெடி ஆயிடுச்சு. இது கூட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நீங்கள் பாஸ்தாவில் எவ்வளோ சேர்த்துருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க அந்த பாஸ்தாவையும் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம ரெடி பண்ண இந்த சாஸ் எல்லா பக்கமே நல்லா மிக்ஸ் ஆகணும். இந்த பூண்டுடைய ஃப்ளேவர், நம்ம சேர்த்துருக்க ஒவ்வொரு சாஸுடைய ஃப்ளேவரும் நல்லா எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. நம்ம ரெடி பண்ண பாஸ்தா ஒன்றோட ஒன்று ஒட்டாது, அதனால நீங்கள் தாராளமாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 3 நிமிஷம் வரைக்கும் அப்படியே இந்த இதுலேயே நல்லா இருக்கட்டும். அந்த சாஸுடைய ஃப்ளேவர் எல்லாமே அந்த பாஸ்தாவில் இறங்கிரும். கடைசியாக பொடியாக நறுக்கின கொத்தமல்லி தழை தூவி ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இறக்கிடலாம். நல்லா சூப்பரான டேஸ்டியான ஹோம்மேட் பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. நல்லா சாஃப்டாக இருக்குங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கோதுமை மாவில் நம்ம சப்பாத்தி, பூரி இதெல்லாம் செஞ்சு கொடுத்தோன்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடல அப்படின்னா இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. எப்பயும் செய்கிற மாதிரி இருக்க டிஃபனாக இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமான டேஸ்ட்டில் நல்லா சூப்பராக இருக்கும். இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்க அளவுகளே நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்ற சொல்லுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராகாஸ் கிச்சன். இன்றைக்கி வீடியோவில் இட்லி தோசைக்கு பதிலாக